நாம செய்யாத ஒரு தவறுக்காக யாராவது நம்மட மீது பழி சுமத்தும் போது நமக்குள்ள ஒரு எரிமலை ஒன்று வெடிக்கும். அதாவது கோபம், ஏமாற்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தீராத கவலை நம்மளை ஆட்கொள்ளும். நான் இதை செய்யவே இல்லையே, அப்புறம் ஏன் என்ன இப்படி பேசுறாங்க, ஏன் என் மீது இப்படி பழி சுமத்துறாங்கன்ற கேள்வி நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அது நாளடைவில் நம்மளை தூக்கத்தை கெடுக்கும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது என்ற கேள்விகள் நம்மளை ஆட்கொள்ளும். இதுக்கு பின்னால இருக்க உளவியல் சம்பந்தமா தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாராவது நம்மட மீது நம்ம செய்யாத ஒரு தவறை சொல்லி அதை பழியா சுமத்தும் போது நமக்குள்ள ஒரு விதமான பதட்டமும் ஒரு கோபமும் தொற்றிக்கொள்ளும். ஏன் தெரியுமா? உளவியல் இதை பார்த்தோம்னு சொன்னா இது வெறும் கோபம் இல்லை. நம்மட மூளையில அமிக்டலான்ற பகுதியில இதை நமக்கு ஒரு த்ரெட்டா, நமக்கு ஒரு ஆபத்தா நமக்கு அது ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இதனால் நம்ம என்ன செய்யறோம்னா உடனே ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது எதிர்த்து நிற்கிறது அல்லது ஓடி விடுறன்ற அந்த தற்காப்பு உணர்வுக்குள்ள நம்மளை கொண்டு போய் இதனால தான் இந்த வகையான உணர்வுகள் நமக்குள்ள எழுது. இதன் பின்னணியில வந்துட்டு 2 முக்கிய உளவியல் கோட்பாடுகள் உள்ளது. அதாவது முதலாவது என்ன செய்யணும்னா காக்னிட்டிவ் டிசானன்ஸ் சொல்றது. அது எப்படின்னு சொன்னா, நான் ஒரு நாள் தவறே செய்ய மாட்டேன் என்ற நம்மளோட சுய செல்ஃப் இமேஜ் வந்துக்கிட்டு நீ பிழை செஞ்சிட்டாய் என்ற மத்தாக்கள குற்றச்சாட்டுகளோட மோதக்குள்ளதான் இந்த மன முரண்பாடு ஏற்படுது. இந்த முரண்பாடு தான் என்ன செய்யுது, நம்மளோட கடுமையான கவலைக்குள்ளையும் தூக்கமின்மைக்குள்ளையும் தள்ளுது. அடுத்த விஷயம் தான் சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன். பல நேரங்களில் மற்றவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களோட சொந்த குற்றங்களை, உணர்ச்சிகளை, பலவீனங்களை நம்மட மீது திணிப்பாங்க. இதை உளவியல்ல நாம ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். உண்மையா பிழை அவங்க மேல இருக்கும், ஆனா பழி நம்ம மீது விழும். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள நமக்கு ஏற்படுற இந்த மன அழுத்தத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது எப்படி? இதுக்கு உளவியல் ரீதியாக பார்க்க போனால் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் என்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது முதலாவது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் உணர்ச்சிகளை பிரித்து பார்க்க தெரியணும். அவங்க நம்மளை குற்றம் சாட்டல, மாறாக அவங்களோட கோபத்தையும் அவங்களோட சூழ்நிலையிலையும் தான் நம்மட மீது வெளிப்படுத்துறாங்க என்பதை புரிஞ்சு கொள்ளணும். குற்றச்சாட்டை வந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் இதோட இணைச்சி கொள்ளாம உண்மையா அவங்களோட உணர்வுகள் அவங்க என்ன நிலைமையில சொல்றாங்கன்ற விஷயத்தையும் அந்த குற்றச்சாட்டையும் வேற வேறையா பிரிச்சு பார்க்கறதுக்குரிய ஆற்றல் நமக்கு இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றது. ஒரு விஷயத்துக்காக கத்தி சத்தம் போடுறதோ அல்லது அழுது புலம்புறதோ அல்லது நம்மட இந்த விஷயங்கள் என்ன செய்யணும், நம்மட பக்கம் நியாயத்தை பலவீனமாக்கும். அசர்ட்டிவான முறையில், அதாவது எவ்வித இந்த உணர்ச்சி வசப்பாடலும் இல்லாம நான் இதை செய்யலை என்ற உண்மையை மட்டும் மிக தெளிவா பதிவு செய்யற நேரம் அந்த விஷயம் வந்துகிட்டு போய் சேருகிறது வந்துட்டு வளமையா நம்ம கத்தி கூச்சலிட்டு அல்லது கோபத்தை வெளிப்படுத்தி நான் பிழை செய்யலை என்று நிரூபிக்க முயற்சிக்கிறதை விட அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து அதுல கூடுதலா இருக்கும். அடுத்ததான் செல்ஃப் வெலிடேஷன் சொல்லலாம். எப்படின்னு சொன்னா மற்றவங்க நம்மளை நல்லவங்க சர்டிஃபிகேட் தரணும் இந்த வித அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட மனசாட்சிக்கு நாம உண்மையாக இருக்கும் வர பிறர் தவறான ஜட்ஜ்மெண்ட்ஸ், அடுத்தது அவங்களோட அமைதியை வந்துக்கிட்டு நம்மளோட அமைதியை கெடுக்க மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள் எதுவும் நம்மளை பாதிக்காது. ஸோ கூடுதலாக செல்ஃப் வெலிடேட். ஓகே, உங்களோட செல்ஃபோட நீங்கள் அதிக நேரம் பேசி பாருங்க. ஓகே, இந்த விஷயம் உண்மையா அல்லது போய் அவங்களுக்கு தெரியும் தானே இந்த விஷயம் போய் நம்மளோட மீது பழி சுமத்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ கூடுதலாக இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு செய்கிறத விட செல்ஃப் வெலிடேட் பண்ணி பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து நீங்கள் மீள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்மளை நாமளை நிரூபிக்க, மத்தாக்களுக்கு நிரூபிக்க எடுக்க அந்த முயற்சிகள் தான் அதிகப்படியா நம்மளை காயப்படுத்துன்னு சொல்லுது. சில நேரங்கள் அந்த மௌனமும் விலகலுமே அந்த குற்றச்சாட்டுக்கான ஆகச்சிறந்த தற்காப்பாகவும் இருக்கலாம். நம்மளை நாம தான் நம்பணும், நம்மளோட மனநிலை நாம தான் பாதுகாத்து கொள்ளணும். இந்த விஷயங்கள் வந்துக்கிட்டு நாளடைவில் ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டு அதிக கவலை ஏற்படுத்தும் என்றது அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஆனால் அந்த கவலைக்குள்ளே மூழ்கி விடாம சில இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தக்குள்ள காலம் ஒரு சிறந்த மருந்து. ஸோ சில விஷயங்கள் காலப்போக்கில் உங்களுக்கு தெளிவடையலாம். ஆனால் அந்த மொமெண்ட்ல, அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயங்கள் எப்படி கையாளுகள்ன்றது கட்டாயம் உங்களோட கையில தான் தங்கியிருக்குது. ஸோ இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நான் இருக்கேன், எனக்கு இதுல மீள எழுதலைன்னு சொன்னால் கட்டாயம் இதுக்காக நீங்கள் மென்டல் ஹெல்த் கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் காலப்போக்கில் அதிகப்படியான சிந்தனைக்கும் தூக்கமின்மை இப்படியான நிறைய பிரச்சனைகளுக்கு கொண்டு சென்றிருக்குது. ஸோ உங்களோட மீது ஒரு பிழை இல்லை, ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாத பட்சத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி.